السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நமது இந்த வாராந்த மார்க்க வகுப்பிலே நாம் ஒன்று கூட இருக்கிறோம். இன்றைய தலைப்பு, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் அஷிதா, குளிர்காலத்திலே நாம் அதனுடைய ஆரம்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த குளிர்காலம் என்பது அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய, மறுமையை நம்பியிருக்கக்கூடிய முஃமின்களுக்கு இதன் மூலமாக அவனுக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள், அதில் முக்கியமான ஒரு படிப்பினை தான் என்னென்னு சொன்னால், குளிர்காலம், கோடை காலம் அது நரகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இது சம்பந்தமாக பார்க்கக்கூடிய முதல் செய்தியாக இப்னு ஹிப்பான் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா இவர்கள் மின் கிபாரி தாபியின், மூத்த தாபியைச் சேர்ந்தவர்கள். தாபின்னு சொன்னால் யார்? தாபின்னு சொன்னால் அல்ல தாபிஐ என சொல்லுவோம். யார் அவங்க? சஹாபாக்களை சந்தித்து அவரிடத்திலே கல்வியை கற்றுக்கொண்டவர்கள். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்றவங்க யார்? சஹாபாக்கள். சஹாபாக்குடைய மாணவர்கள் யார்? தாபியூன்கள். தாபீன்களிலே மூத்த தாபீன்கள் இருக்கிறார்கள், இளம் தாபீன்களும் இருக்கிறாங்க. மூத்த தாபீன்கள் பெரும்பாலும் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கல்வி கற்றிருப்பார்கள், மார்க்க அறிவை கற்றிருப்பார்கள். அப்போ இந்த அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா, இன்னும் ஒரு தாபி உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட போகிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மாணவர்கள். போய் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் நம்ம பல தலைப்புகள் இந்த ஹதீஸை நாம் கேட்டிருப்போம். இந்த ஹதீஸ் இந்த செய்தி, இந்த நிகழ்வு பல தலைப்புகளில் பல உரைகள் நாம் கேட்டிருப்போம். அப்போ போய் சொல்கிறாங்க, யா உம்மல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயே, அஹ்பிரீனா பி ஆஜபி ஷைஇன் ரஐதிஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் கண்ட மிக ஆச்சரியமான, அபூர்வமான ஒரு நிகழ்வை, ஒரு செய்தியை அறிவித்தாருங்கள். அஜபு ஷைன்னு சொல்கிறாங்க. ஆஜமண்ட வார்த்தை எனக்கு தெரியும், அரபுல அஜீபன்னு சொல்லுவோம், அப்படியே இல்லையா? ஆச்சரியமானது எப்படி சொல்லுவோம்? அஜீபன்னு சொல்லுவோம். அதில் இஸ்மு தஃதீல் தான் ஆஜப். அப்போ மிகவும் ஆச்சரியமான ஒரு நிகழ்வை அறிவித்தாருங்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌனமாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சற்று மௌனமாக இருக்கிறாங்க. ஏன் மௌனமாக இருந்திருப்பாங்க சொல்லுங்கள்? என்ன காரணமாக இருக்கலாம்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நிகழ்வு இருக்கு. எல்லா நிகழ்வுகளும் என்னதான்? ஆச்சரியமானதுதான். அவருடைய வாழ்வே மிக முன்மாதிரி மிக்க வாழ்க்கை. அப்போ இதை நம்ம சொல்கிறது என்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு சொன்னாங்க, ஒரு நாள் இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இரவுடைய பகுதி வந்து சொன்னாங்க, தரீனி யா ஆயிஷா அத்தஅப்பதுல் லைலா என்ன சொன்னாங்க. ஆயிஷாவே, இன்றைய இரவு என்னை விட்டுவிடுங்கள், நான் இரவு வணக்கத்தில் ஈடுபட போகிறேன். பொதுவாகவே என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், கியாமுல் லைல். அன்று அனுமதி கேட்டு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு எப்பொழுதும் சமீபமாக பக்கத்தில் இருப்பதை நான் விரும்புகிறேன். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துமோ அதையும் நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. புரியுதா? தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தார்கள்,
தொழுகைக்காக நின்றார்கள், தொழுகையில் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அப்போ தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவருடைய தாடி நனைகிறது, அவர் அணிந்திருந்த ஆடை நனைகிறது. எதனால்? அதிகமான கண்ணீர்களினால். அப்போ கண்ணீர் அதிகமாகி தாடியும் நனைகிறது, ஆடையும் நனைகிறது. அவர்கள் நின்று தொழுத அந்த பூமி தரையும் மண் தரை அப்படியே இல்லையா, அதுவும் நனைகிறது என்ன சொன்னாங்க, நனைஞ்சிட்டு. அப்போ எந்த அளவு அழுதுரிப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். இப்போ அதிகமாக அழுது கொண்டே இருந்தார்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியம், அல்லாஹ்வின் தூதர் வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு, இப்படி அழுகிறார்களே. ஃபஜ்ருடைய நேரமும் வந்துட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பிலாலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க தொழுகையில் நின்று அழுது கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் போய் என்ன காரணம் மட்டும் கேளுங்கள். பிலால் ரலியல்லாஹு அவங்க வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லிம தபுக்கி என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் அழ வேண்டும்? நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு நிகழ்வை நம்ம கேட்கும் பொழுது எங்களோட நாங்கள் இதை உரசி பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி, அவங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவருடைய அனைத்து வழிகாட்டல்களையும் முன்மாதிரிகளையும் நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்கணும். இப்படியான நிகழ்வு எப்பொழுதான் நமக்கு நடந்திருக்கா? நம்ம இரவு நேர தொழுகையில் அதிகமாக நின்று ஓதரிக்கிறோமா? நமக்கு கண்ணீர் வந்திருக்கா? இதெல்லாம் நாம் எங்கள்கிட்ட இந்த நிகழ்வை கேட்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? எங்கள்கிட்ட ஒரு சுய விசாரணை செய்யணும். கேள்வி எங்கள்கிட்டே கேட்டுக்கொள்ளணும். நான் என்னட்டே கேட்கணும், நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லிம தபிக்கி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் அழ வேண்டும்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅஹர், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறான். உங்களுடைய முன்பின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் நீங்கள் அழ வேண்டும்? அது மட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த மனிதர்கள் மிகவும் சிறந்தவர், அப்படியே இல்லையா? நபி அவங்களே சொன்னாங்க, உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் யார்? நான் தான். அப்படியே நாளை மறுமையில் முதலாவது சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர் யாரு தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுவர்க்கத்துக்கு அதுக்கு முன்னாடி யாரும் நுழைஞ்சிக்க மாட்டாங்க. சுவர்க்கம் அதற்கு முன்னாடி நபி அவர்களுக்கு முன்னால் யாரும் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் மறுமையில். முதலாவது சுவர்க்கத்துடைய வாசலை தட்டக்கூடியவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுவர்க்கத்துடைய வாயிலை தட்டுவார்கள். அப்போ சுவர்க்கத்துக்கு பொறுப்பான மாணவர் கேட்பார், யார் என்று. என்ன சொல்லுவாங்க? நான் முஹம்மத் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்? அந்த பொறுப்பான மாணவர் சொல்லுவார், உங்களுடைய வருகைக்காண்டி தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? சுவர்க்கத்துடைய கதவை திறப்பதற்கு என்றுதான் கதவை திறப்பாங்க. முதலாவது சுவர்க்கத்துடைய கூடியவங்க யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் தான் தொழுகையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிலால் ரலியல்லாஹு இந்த காரணத்தை சொல்கிறாங்க, உங்களோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏன் அழ வேண்டும்? பாவங்கள் தானே மன்னிக்கப்பட்டாச்சு, எதற்கு பாவத்தை நினைச்சா அழணும்? அப்படியே இல்லையா? இன்னும் மார்க்கத்திலே நமக்கு குர்ஆன் ஹதீஸை பார்க்க அழுவதற்கு நிறைய மார்க்க வழிகாட்டல் இருக்கிறது. நிறைய இடங்கள் நம்ம கண்ணீர் வடிக்கணும். அதான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, ஒரு சலஃப் அறிஞர் சொல்கிறாரு, சஹாபாக்கள் சலபு சாலிஹீன்கள் அவங்க பாவங்கள் குறைவாக செய்து கொண்டே இல்லை பாவம் இல்லாமலே அவர்களிடத்திலே தக்குவா இருந்து கொண்டே அழுதார்கள். இறையச்சம் இறுகி. அப்போ இறையச்சம் இருந்தால் பாவத்தை விட்டு என்ன செய்வாங்க? தூரமாகிப்பாங்க, அப்படியே இல்லையா? அப்படி இருந்து அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, நாமும் நீங்களும் நாங்கள் எப்படி என்று சொன்னால், நம்மள்ட்ட அதிகமாக தக்குவாக்கு பதில் எதுதான் இருக்கு?
மாசி பாவங்கள் தான் அதிகமாக இருக்கு. அதிகமான பாவங்களை சுமந்து கொண்டு நாம் சிரித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வரி, அப்படியே இல்லையா? சலஃபுகள், சஹாபாக்கள், நல்லறிஞர்கள், நல்லடியார்கள் தக்குவாவுடன் அழுதார்கள், நாம் பாவத்துடன் சிரித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு அவங்க கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, பிலாலே நான் அல்லாவுக்கு ஷக்கூர், மிக நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ், அல்லாவுக்கு மிக நன்றியுடைய அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று சொல்கிறாங்க. இப்போ சொல்லிவிட்டு நபி அவங்க அதோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நபி அவர்கள் அழுததற்குரிய முக்கியமான காரணம் அதுதான். சொன்னாங்க, யா பிலால், நஸலத் அலைய அல்லைல ஆயத்துன், இன்றிரவு எனக்கு குர்ஆனுடைய வஹியுடைய சில வசனங்கள் இறங்கியது, அல்லாஹ்வுடைய சில வசனங்கள் இறங்கியது. வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹான்னு சொன்னாங்க. யாரெல்லாம் அந்த வசனங்களை படித்து ஓதி அதை பற்றி சிந்தித்து நல்லுணர்வு பெறவில்லையோ அவர்களுக்கு கேடுதான் என்று சொன்னாங்க. எப்படி வைலுன் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க? யாருக்கு? குர்ஆனை படிக்கிறாங்க, குர்ஆன் ஓதாதவங்களுக்கு இல்லை. குர்ஆன் ஓதாதவங்க நிலைமை, குர்ஆனை படிக்காதவர்கள், குர்ஆனுடன் தொடர்பை துண்டித்தவர்கள், அவர்களுடைய நிலைமை இது அதை விட மோசம், அப்படியே இல்லையா? இப்போ யாரெல்லாம் குர்ஆன் இந்த வசனங்களை யாரெல்லாம் படிக்கிறாங்க, ஓதுறாங்க, ஆனால் அதை பற்றி படிப்பினை பெறல, நல்லுணர்வு பெறவில்லை, அந்த வசனங்கள் அவர்களை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்காவிட்டால், சுவர்க்கத்தின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்காவிட்டால், பாவங்களை விட்டும் தூரமாக்கவில்லை என்றால், நரகத்துடைய அந்த வழிகள், ஷைத்தானுடைய வழிகளை விட்டும் அவர்களை தூரமாக்கவில்லை, அதான் சொல்கிறாங்க. அப்படி அதான் நல்லுணர்வு பெறுறது, அப்படியே இல்லையா? படிப்பினை நல்லுணர்வுன்றது என்ன? உள்ளத்தில் மாற்றம் வரணும், ஈமான் அதிகரிக்கணும், தக்குவா இறையச்சம் அதிகரிக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. யாரெல்லாம் வாசித்து படித்து நல்லுணர்வு பெறவில்லையோ அவர்களுக்கு நாசம்தான், கேடுதான் என்று சொன்னாங்க. அது என்ன வசனம் சொல்லுங்க? படிச்சிருப்பீங்க, இதுக்கு முன்னால் நிறைய பயனில் கேட்டிருப்பீங்க. என்ன வசனம்? சூரா ஆலு இம்ரானுடைய 190வது 91வது வசனம். 190 நாங்கள் வீட்டுக்கு போய் படித்து பார்க்கணும், அப்படியே இல்லையா? நம்ம ஒன்று பல முறை வாசித்து பார்ப்போம். அல்லாஹ் அந்த வசனம் சொல்கிறார், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக் ஃபகினா அஸாபன்னார். இந்த ரெண்டு வசனங்கள் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? இந்த ரெண்டு வசனங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் அழச் செய்த வசனங்கள். எந்த அளவுக்கு அந்த ரெண்டு வசனங்களும் அழ வைத்தது? தாடி நனைகிறது, ஆடை நனைகிறது, தொழுத இடமும் நனைஞ்சுது கண்ணீரால். அந்த அளவுக்கு அழ வைத்த ரெண்டு வசனங்கள். அப்போ நம்ம இதை படிக்கணுமா இல்லையா? கட்டாயம் படிக்கணும். இந்த படிப்பினை பெற வேண்டும். இந்த வசனங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கி வைக்கணும். அல்லாஹ்வுடைய ஆதரவை நாம் வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் தேட வேண்டும். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா சொல்றார், நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், அறிவுடையோருக்கு புத்தியுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது, படிப்பினைகள் இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. நாம் எப்பொழுதாவது வானங்களை பார்த்து ஏதாவது படிப்பினை பெற்றிருக்கிறோமா? பூமி இருக்கக்கூடிய அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள், ஏதாவது நமக்கு ஒரு படிப்பினை வந்திருக்கா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? நானும் தான் நீங்களும் தான் இன்றைக்கு பார்க்குறோம். என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களால், அதுவும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றலை மூலம் தான் செய்கிறாங்க. அப்படிலாம் செய்யலுமா?
இன்றைக்கு நாம் பெரிய பில்டிங்குகளை பார்த்துன்னு நினைக்கிறோம். இவ்வளோ பெரிய பில்டிங் அப்படியே இல்லையா? இன்றைக்கு பிரமிக்கிறோம். ஆனால் வானங்கள் பூமி சுபஹானல்லாஹ் எவ்வளோ பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்ம அல்லாஹ்வை நினச்சி பார்க்குறோமா? அல்லாஹ்வுடைய அந்த சக்தி ஆற்றல் நமக்கு வருதா? நம்ம நினைக்கிறோமா? அவருடைய உண்மையில் அல்லாஹ்வுடைய மகத்துவம் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ்வுடைய தான் பாவ மன்னிப்பு கேட்போம், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவோம். அப்போ அல்லாஹ் சொல்ல வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் வக்திலாஃபில் லைலி வன்னஹார். அடுத்தது என்ன? இரவு பகல் மாறி மாறி வருவதிலும். இரவு பகல் மாறி மாறி வருவதிலும். இந்த கால ஓட்டங்களில் தான் எது வருது? குளிர்காலம் வருது, கோடை காலமும் வருது. அப்படியே இல்லையா? ஷிதா சைஃப் ரெண்டும் இரவு பகலுடைய கால ஓட்டங்கள் தான். அப்போ இப்படி கால ஓட்டங்கள் மாறி மாறி வருவதிலும் புத்தியுடையோருக்கு என்ன இருக்கு? அத்தாட்சிகள் இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இப்படி அல்லாஹ்வுடைய வானங்கள் பூமி படைக்கப்பட்டதில் அதை அவர்கள் சிந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைத்து பார்ப்பார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், இவைகள் அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை. எதற்காக வேண்டி படைக்கல? வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை. சுபஹானக், நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன். இறுதியாக ஃபகினா அதா பன்னார். என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், எங்களை நரகத்துடைய தண்டனிலிருந்து பாதுகாப்பாயாக. சுபஹானல்லாஹ். பாருங்க, கடைசிக்கு எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள். வானங்களை பற்றி சிந்திப்பார்கள், பூமியை பற்றி சிந்திப்பார்கள். இரவு பகல் மாறி மாறி வருவது, கால ஓட்டங்கள், குளிர்காலம், மழைக்காலம், கோடை காலம், இதெல்லாம் பற்றி சிந்திப்பார்கள். சிந்திச்சுட்டு அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவார்கள். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தின அல்லாஹ்வை நெருங்குவார்கள். அல்லாஹ்ட்ட என்ன செய்ய துவா கேட்பாங்க? யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துடு, நரகத்துடைய தண்டனை எங்களை பாதுகாத்து விடு என்று துவா கேட்பாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ இதில் நமக்கு பெரும் படிப்பு நிறைக்கா இல்லையா? கால மாற்றங்களில் கால ஓட்டங்கள் நமக்கு நிறைய படிப்பு நிறைக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படியான நிறைய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது எதோட தொடர்புபடுத்தி சொல்லுவாங்க? மறுமையோட. உலக இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதோட டச் பண்ணுவாங்க? மறுமையோட தொடர்படுத்தி பேசுவார்கள். இது சஹீல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தடவை ஒரு இரவு நேரம், அதுவும் என்ன பௌர்ணமி நிலவு, அந்த இரவு பௌர்ணமி இரவை கொண்ட அந்த இரவிலே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வீட்டிருந்தோம். நபி அவங்க எதை பார்க்குறாங்க? சந்திரனை பார்க்கிறார்கள். அப்போ சந்திரன் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருந்தது. மிகவும் பௌர்ணமி இரவு, அப்படியே இல்லையா? எந்த ஒரு எது இருக்காது, இருளும் இருக்காது, மிக பிரகாசமாக இருந்தது. எங்கிருந்தாலும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த டைமில் வந்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, நீங்கள் எப்படி இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் என்று சொன்னாங்க. தோழர்களே, இன்று எப்படி இந்த நிலவை நீங்கள் பார்க்கிறீர்களோ, இந்த சந்திரனை எப்படி நீங்கள் தெளிவாக பார்க்கிறீர்களோ, அதே போன்று நாளை மறுமையில் யாரை பார்ப்பீங்க? உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திரை இல்லாமல் பார்ப்பீங்க. 2 கண்களால் திரை இல்லாமல் பார்ப்பீர்கள். இது யாருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்? மூமீன்களுக்கு, அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்தியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடன் தொடர்பை ஏற்படுத்தியவர்களுக்கு, நன்மைகளால் முந்தியவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். அப்போ எதோட தொடர்பு பாருங்கள், சந்திரன் அந்த இரவை எதோட தொடர்படுத்துகிறாங்க? மறுமையில் நடைபெறக்கூடிய மோமீன்கள் காணக்கூடிய அந்த நிகழ்வோட தொடர்படுத்தி சொல்கிறாங்க. லா துதாமூன ஃபி ருயத்திஹி, நாளை மறுமையில் மோமீன்கள் அல்லாஹ்வை தங்கள் ரப்பை பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு சிரமம் இல்லாமல் பார்ப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். இது சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்போ நம்ம என்ன, குளிர்காலம் வந்தால் என்ன எல்லாரும் எது போட்டுருக்கிறோம்? அது ரெடியாக இருக்கும், அப்படியே இல்லையா? கோடை காலம் வந்தால் அது தப்பு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய முதலாவது
வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஏசி எல்லாம் ரெப்பியார், அப்படியே இல்லையா? வீட்டுக்கூட ஏசி எல்லாம் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ ரெப்பியார் பண்ணியாச்சு. அதே போல் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் பள்ளியில் எல்லாம் அது கட்டாயம் செய்ய தான் வேண்டும். அடுத்த சூடு காலத்துக்கு என்ன செய்யலாம்? வெக்கேஷன் போயிடுவோமா? அது ஒரு யோசனை. எப்படி சரி ஆஃபீஸில் கேட்டு வெக்கேஷன் போயிடுவோம், சூட்லேருந்து உடம்பை பாதுகாத்துக்கணும். நம்ம அப்படி யோசிக்கிறோம். கூழ்காலம் வந்து என்ன செய்கிறது? ஸ்வீட்டர், சோக்ஸ், காலுரை, கையுறை எல்லாம் தேடி எடுத்தாச்சு. இதைத்தான் நம்ம யோசிக்கிறது. வீட்டில் ஹீட்டர் ஏதாவது வாங்கி போடுவோமா? கடும் குளிராக இருக்கு. கட்டாயம் நம்முடைய உடம்பை பாதுகாக்கணும். மார்க்கம் அதை நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை வலியுறுத்தி சொல்கிறது. நம்ம இதோட உடம்பு ஒரு பாதுகாப்பு, அந்த பேணுதலோட மட்டும் நம்ம நிற்கிறோம். எதை பார்க்கறதில்ல? நீங்கள் உள்ளத்தை பார்க்கறதில்ல. உள்ளத்துடைய ஆரோக்கியம், இந்த செய்தியெல்லாம் நமக்கு நம்ம உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரணுமே. சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இஷ்டகத்தின்னாரு இலா ரப்பிஹா. நல்லா கவனிங்க இந்த ஹதீஸை. நரகம் தன்னுடைய ரப்பிடத்திலே முறையிட்டது. இப்போ நரகம் பேசுது. யாரோட பேசுது? அல்லாஹ் மனிதனுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் நரகத்துக்கும் பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். சுவர்க்கமும் அல்லாவோட பேசுகிறது, நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நரகம் அல்லாட்ட முறையிடுது. என்ன செய்யுமா? ரப்பி அகல பாதி பாதா, யா அல்லாஹ் என்னுடைய சில பகுதிகளை அப்படியே தின்று அழித்து விடுகிறது, சாப்பிட்டு அழித்து விடுகிறது. அப்போ நரகத்துடைய சில பகுதியுடைய கொடுமை இன்னொரு பகுதிக்கு என்ன செய்யலாது? தாங்க முடியாது நரகத்துக்கு. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறது? முறையிடுகிறது. ஃபஅதின லஹா பினஃபஸைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா நரகத்துக்கு 2 மூச்சுகளை விடுவதற்கு அனுமதி வழங்கினான். எத்தனை மூச்சு? நம்ம இன்றைக்கு எத்தனையோ மூச்சு விடுறோம். அப்படியே மூச்சு விட நமக்கு உயிர் வாழலுமா? ஏலா. அப்போ நரகத்துக்கு எத்தனை மூச்சு? 2 மூச்சு. இது யார் சொல்றது? அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மையாளர், உண்மைப்படுத்தப்பட்டவர். யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியுடைய செய்தியாக சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நரகத்துக்கு 2 மூச்சுகளை விடுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கினான். நஃபசுன் ஃபிஷ் ஷிதாஇ வ நஃபசுன் ஃபிஸ் ஸைஃபி. குளிர்காலத்தில் ஒரு மூச்சு, கோடை காலத்திலே ஒரு மூச்சு. தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் குளிரான காலத்தில் கடுமையான குளிரை உணர்கிறீர்களா? நம்ம இன்றைக்கு இங்கே பார்த்தோம்னா சவுதியில் வந்து அது கிழக்கு மாகாணத்தில் வந்து குளிர் எதோட ஒப்பிடக்கல குறைவு. இந்த அபுஹாயே அந்த பகுதி ஒப்பிடக்கல இங்கே குறைவா இல்லையா? குறைவு. அதோடு நாங்கள் பார்க்குறோம், சுப்ஹான் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கணும். சிரியா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே ஐரோப்பா நாடு எடுத்தால் மைனஸுக்கு போகுதா இல்லையா? அப்போ இதை விட கடுமையான குளிர். அப்போ மனிதர்கள் எங்கெல்லாம் கடும் குளிரை உணர்வார்களோ அது நரகம் விட்ட மூச்சுன்னு சொல்கிறாங்க. நரகத்துடைய மூச்சு தான். கோடை காலத்தில் நீங்கள் அதிகமான உஷ்ணத்தை, வெப்பத்தை உணர்ந்தால், கடுமையான வெப்பம், உஷ்ணம், அது நரகம் விட்ட மூச்சு என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நரகம் விட்ட மூச்சு என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதாவது நாம் இதை நினச்சி பார்க்குறோமா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஷிதா, அதாவது குளிர்காலத்தை சொல்கிறாங்க, கோடை உஷ்ண காலத்தை சொல்கிறாங்க. 2ம் நரகத்துடைய மூச்சுகள்னு சொல்கிறாங்க, நரகத்துடைய மூச்சுன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹு தஆலா நரகம் சுவர்க்கம் என்பது கைபான விஷயம், மறைமுகமான விஷயம். நம்ம அது ஈமான் கொள்ளணும். அப்படியே இல்லையா? நம்ம கண்ணால் பார்க்கல, காதால் கேட்கல, அப்படியே இல்லையா? நேரடியாக நம்ம மூமின்களாக இருக்கிறோம், அல்லாஹ் நாம் நம்பியிருக்கிறோம், அப்படியே இல்லையா? அது மறைவான விஷயம். ஆனால் நரகத்துடைய சில வெளிப்பாடுகளை மனிதன் உணர்வதற்காகவே அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ குளிர்காலத்தில் நம்ம கடுமையான குளிரை உணர்கிறோம் என்று சொன்னால் நமக்கு எது நினைவுக்கு வரணும்? நரகத்தை நமக்கு நினைவூட்ட வேண்டும். நாம் நரகத்தை நினைத்து பார்க்கணும். கோடை காலத்தில், உஷ்ணமான காலத்திலே கடுமையான சூடு வருதா, நமக்கு எந்த சிந்தனை வரணும்?
நரகத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில நிகழ்வுகள், காய்ச்சல் ஜுரம் என்பது எல்லா காலத்திலும் நமக்கு வருமா இல்லையா? நமக்கு வரும், நம்முடைய ஃபேமிலிக்கு வரும், குழந்தைகளுக்கு வரும், நம்ம பார்க்குறோம். காய்ச்சல் வந்து என்ன செய்கிறது, நம்ம மருந்தெடுத்துட்டு அப்படியே நம்ம இருந்துகிறது. அதுக்கும் நபி அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அல் ஹும்மா மின் ஃபைஹி ஜஹன்னம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் ஜுரம் என்பது அதிக உஷ்ணத்தை நீங்கள் உணர்வீங்க. காய்ச்சல் வந்தால் அப்படியே இல்லை, கடுமையான காய்ச்சல் வந்தால் கடுமையான எப்படி இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். சில நேரம் கடுமையாக குளிராகவும் இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க மின் ஃபைஹி ஜஹன்னம், அது நரகம் விட்ட மூச்சு என்று சொல்கிறார்கள். அப்போ காய்ச்சல் வரும் பொழுதும் காய்ச்சலுக்கு நாங்கள் மருந்தெடுக்கணும், அதிலிருந்து நம்ம ஆரோக்கியம் பெறணும். அந்த காய்ச்சலும் நமக்கு எதை நினைவுபடுத்தணும், நரகத்தை நமக்கு நினைவுபடுத்தணும். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதஷ்தத்தல் ஹர்ரு, தினமும் நாம் அதாவது இதை உணர்கிறோம். அதிலும் குறிப்பாக வந்து கோடை காலத்தில் நம்ம இதஷ்தத்தல் ஹர்ரு, சூடு கடுமையானால் என்று சொன்னால், இது லுகர் டைமில் வந்து சூடு கடுமையானால் ஃபஅப்ரிது பிஸ்ஸலான்னு சொல்கிறாங்க. தொழுகையை அது சூடு குறைந்ததன் பின்னால், சற்று குளிரானதன் பின்னால் லுகருடைய தொழுகையை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கடுமையான சூடு, சூரிய நடுச்சிக்கு வரக்கில் தான் என்ன பிடிக்கும், சூடு கடுமையாக வளமையாக கடுமையாக இருக்கும். அதில் குறிப்பாக அந்த கோடை காலத்தை எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நபி அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த டைமில் லுகரை என்ன செய்யலாம், கொஞ்சம் பிற்படுத்தி தொழலாம் என்று சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், கடும் சூடு என்பது, கடுமையான உஷ்ணம் என்பது நரகத்துடைய மூச்சாகும் என்றாங்க. நரகத்துடைய மூச்சு என்று சொல்கிறார்கள். நம்ம ஜவாலுடைய நேரத்தை ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம், அது கடுமையாக கோடை காலத்தில். இப்போ தொலை தடுக்கப்பட்ட நேரம் இருக்கா இல்லையா? எந்த நேரத்தில் நம்ம தொழக்கூடாது ஒரு நாளைக்கு, சூரியன் உதயமானத்திலிருந்து எது வரைக்கும், ஒரு 15 நிமிடம் போகும் வரைக்கும். அடுத்த ரெண்டாவது நேரம் என்ன, நடுச்சிக்கு வர நேரம், கொஞ்சம் சாயும் வரைக்கும். அதுக்கப்புறம் லுகருக்கு அதான் சொல்லுவோம், அப்படியே இல்லையா? அடுத்தது அசருடைய தொழுகைக்கு பின்னால். இந்த 3 நேரங்கள் தொழுகை தடுக்கப்பட்ட நேரம். இப்போ ஜவாலுடைய நேரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸ் சொல்லும் பொழுதோ, சூரியன் அந்த நடுச்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் நரகம் இன்னும் நெருப்பு மூட்டப்படக்கூடிய நேரம். நரகம் என்றாலே நெருப்பு தான். அந்த நேரத்தில் என்ன செய்யப்படுது, இன்னும் நரகம் என்ன செய்யப்படுமாம், எரிக்கப்படக்கூடிய நேரம். எந்த நேரம், சூரியன் நடு உச்சிக்கு வரக்கூடிய நேரம்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் நமக்கு என்ன செய்யுது, நரகத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன்தான் அந்த நரகத்தின் பக்கம் நெருக்கமாகி கொண்டு போகிறானா, அதாவது தூரமாகிட்டு போகிறானா? பாவங்களின் மூலமாக தூரம் இல்லை, பாவங்களின் மூலமாக தூரமாகவும் நாங்கள் நெருக்கமாகி கொண்டு செல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் என்ன யோசிக்கிறோம்னு சொன்னால், அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நரகத்தை நினைவூட்டுகிறது என்று சொன்னால், அந்த நரகத்தை நாங்கள் பயப்பட வேண்டும். நரகத்தை பற்றி நம்ம என்ன செய்யணும், ஒரு அச்சம் பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், மோமின்களை பார்த்து, உங்களை மட்டுமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களை மட்டுமல்ல, உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து என்ன செஞ்சீங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றால், நாமும் அந்த நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அதில் ஆக உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பாவம் என்ன, ஷிர்க். அப்போ நாமும் எங்களிடத்திலே ஷிர்க் இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை ஷிர்க்கான விஷயத்தை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். பெரும் பாவங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு அல் குர்ஆன், பயந்து கொள்ளுமாறு நமக்கு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் நாம் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்வதற்கு சில பிரார்த்தனைகள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை, ஒரு அடியான் நரகத்தை பற்றி ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கணும்.
பயந்து கொண்டே இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் 4 விடயங்களிலிருந்து பாதுகாவல் தேடுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தியில் நபியாக சொன்னாங்க, இதா தஷஹத அஹதுக்கும், உங்கள் ஒருவர் தொழுகையில் தஷஹத் ஓதிவிட்டால் என்றால் இறுதி அத்தஹியாத், இறுதி ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதிட்டார்ண்டா அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 4 விடயங்களிலிருந்து பாதுகாவல் தேடட்டும் என்று சொல்கிறாங்க. நான் பாதுகாவல் தேடுறோமா? அதில் முதலாவது என்ன தெரியுமா? சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர் வமின் அதாபின் நார் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். அப்போ 4 விஷயங்கள். ஒரு தடவை சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபரி வமின் அதாபின் நாரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். அதில் முதலாவது பாருங்கள், அல்லாஹும் இறைவா இன்னி அஊது பிக, நான் இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன், மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். மன்னரையுடைய கபருடைய வாழ்க்கை, அதில் வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இரண்டாவது வமின் அதாபின் நார், என்ன? நரகத்துடைய வேதனை பாதுகாவல் தேடுகிறேன், நரகத்துடைய தண்டனை வேதனை பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது அமீன் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கை மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சோதனைகள் வந்து பாதுகாவல் தேடுகிறேன். உலகத்துடைய வாழ்க்கையுடைய சோதனைகள், நான் சந்திக்கக்கூடிய ஃபித்னாக்கள், அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் மரணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்கள் வந்து பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போது ஒவ்வொரு தொழுகையும் நாம் நரகத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடணும். அது கடமையான தொழுகையும் தான், உபரியான தொழுகையிலும் தான். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துவாவை யுக்ஸிரு ஹாத துவான்னு சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரில் வருது. எப்படி? அனஸ் ரலியல்லாஹு எப்பொழுதும் ரசூலுல்லாஹோட பக்கமாக, அவங்க பக்கத்தில் இருந்தவர்கள், அப்படியே இல்லையா? ஹாதிம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? யுக்ஸிரு ஹாத துவா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துவாவை அதிகமாக கேட்கக்கூடியதாக இருந்தார். என்ன துவா அது? அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகினா அதாபன்னார். இது சூரத்துல் பக்ரால வருது, 206வது வசனம். ரப்பனா என்று ஆரம்பித்து வருது. நபி அவர்கள் துவாவை அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும் இறைவா, ரப்பனா இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் எங்களுக்கு அழகானதை நல்லதை தருவாயாக, வஃபில் ஆஹிரதி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு அழகானதை நல்லதை தருவாயாக. இதோ நிறுத்தினாங்களா? உலகத்திலேயும் நல்லதைத்தா, மறுமையிலும் அழகானதைத்தா, அதோ நிறுத்தல்ல, வக்கினா அதாபன்னார், நரகத்துடைய தண்டனிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்த துவாக்கள் எல்லாம் கட்டாயம் பொருளுணர்ந்து மரண செய்து ஓதி வரணும். நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம என்ன செய்யணும்? குடும்பத்துக்கு மோதி வர சொல்லணும். அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபுர்கான், அல் குர்ஆனில் எத்தனாவது அத்தியாயம்? 25வது அத்தியாயம். எல்லாம் நான் போய் படித்து பாருங்கள். எத்தனாவது அத்தியாயம்? 25வது அத்தியாயம், அல் ஃபுர்கான் அத்தியாயம். அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்களுடைய முக்கியமான நல்ல பண்புகளை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான் சொன்னால் யாருடைய அடியார்கள்? ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இபாது ஷைத்தான் சொன்னால் ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அப்போ ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்களுடைய நல்ல பண்புகள் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, அப்போ 25வது அத்தியாயம் 65வது 66வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இதை குறிப்பிடுறான். போய் படித்து பாருங்கள், பாடமாக்குங்க, நீங்களும் பாடமாக்குங்க, உங்களோட குடும்பங்கள் தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் இந்த மெசேஜை கொடுங்க. அப்போ 25வது அத்தியாயம் எத்தனாவது வசனம்? 25, 65, 65, 66வது வசனம். சரியா? என்ன துவான்னு சொன்னால், ரப்பனா ஸ்ரிஃப் வல்லதீன யகூலூன், யார்? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் இப்படி கேட்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன யகூல், அவர்கள் இப்படி துவா செய்வார்கள், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரவ் வ முகாமா. இப்படி துவா செய்வார்கள். என்ன துவா தெரியுமா? ரப்பனா, எங்களுடைய இறைவா, இஸ்ரிஃப் அன்னா,
எங்களை விற்றும் நீ திருப்பி விடுவாயாக. எங்களை விட்டு திருப்பி விடுவாய். எதை திருப்பி விடுவாயாக? அதாப ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையை எங்களை விற்றும் திருப்பி விடுவாயாக. நரகத்துடைய வேதனை எங்களை விற்றும் திருப்பி விடுவாயாக. ஏன் தெரியுமா? இன்ன அதாபஹா கான கராமா, அந்த நரகத்துடைய வேதனை என்பது அது நிரந்தரமானது. இப்போ நாம் பார்க்குறோம், உலகத்தில் ஒரு தண்டனைன்னு சொன்னால் ஒரு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு காலம் இருக்கு. ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அவர் மரணிச்சத்தோடு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஆயுள் தண்டனை உள்ளுக்கு போகிறான், ஒரு மாதங்க வந்துடுறான். அடுத்து ஆட்சி மாற்றம் நடந்தால் என்ன செய்யறான்? அவன் உள்ளுக்கு போடுறது, அவன் ஆட்சி வந்து இவன் அப்படி போயிட்டு இருக்கா இல்லையா? அந்த நரகத்துடைய வேதனைன்றது என்ன? அது நிரந்தரமானது. நரகத்துடைய வேதனை என்பது என்ன? அதுக்கு ஒரு முடிவில்லை. சுவர்க்கத்துடைய இன்பங்களும் நிரந்தரமானது, நரகத்துடைய வேதனையும் நிரந்தரமானது. அப்போ ரப்பனா ஸ்ரீஃப் அண்ணா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்துடைய தண்டனையை அதாவது அனுபவிப்பதற்கு அதை நாம் பெறுறது நாம் சக்தி பெற மாட்டோம். நாங்களும் தான், எங்களுடைய பெற்றோர்களும் தான், எங்களுடைய குடும்பங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு சக்தி பெற மாட்டாங்க. அதனால் ரப்பனா ஸ்ரீஃப் அண்ணா அதாப ஜஹன்னம், எங்களை விற்றும் நரகத்துடைய வேதனை திருப்பி விடுவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா, நிச்சயமாக அது நிரந்தரமானது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரவ் முகாமா, நரகம் என்பது தங்குவதற்கு வசிப்பதற்கு மிக மோசமான இடம். தங்கிலுமா? தங்க இல்லாது. இன்னும் நிறைய செய்தி இருக்குது, அடுத்தடுத்த தலைப்பு நாங்கள் பார்ப்போம். நரகத்துடைய தண்டனை அவ்வளோ மோசமானது அன்புக்குரியவர்களே. அப்போ அல்லாஹு தஆலா மோமீன்களுக்கு, இபாதுர் ரஹ்மான் இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான். நரகத்துடைய தண்டனை எங்களை விற்றும் திருப்பி விடுவாயாகன்னு நாம் துவா கேட்டால், அப்போ நம்ம நரகத்துடைய தண்டனை விட நம்ம திரும்பிடணும். இப்படி துவா கேட்கக்கூடியவர்கள் அந்த கண்களின் மூலமாக நரகத்தை முன்னோக்கிலுமா? அப்போ நான் கண்களின் மூலமாக பாவம் செய்தால் எதை முன்னோக்குறோம்? அப்போ நரகத்துடைய தண்டனை நம்முடைய கண்களின் பக்கம் திருப்புறோம். வாயின் மூலமாக, நாவின் மூலமாக பாவம் செய்தால் மோசமான பேச்சு, ஷிருக்கான பேச்சு, புறம், அப்போ நம்ம நரகத்துடைய தண்டனை எதன் பக்கம் திருப்புறோம்? நம்முடைய கண், நம்முடைய நாவு, நம்முடைய காது, நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய உடம்பின் பக்கம். நம்முடைய வீட்டு சூழலில் பாவம் நடந்து கொண்டிருந்தால் நரகத்துடைய வேதனை எங்கே திருப்புறோம்? வீட்டுக்குள்ளே திருப்புறோம். மோமீன்கள் துவா கேட்பாங்க, எங்களை விட்டும் எங்களோட வீட்டு நரகத்துடைய தன்னை திருப்பிவிட வேண்டும். அப்போ நாமளே என்ன செய்கிறோம்? ஷைத்தானியத்தான பாவங்களை நாம் செய்து கொண்டு நம்முடைய வீட்டுடைய சூழலை செய்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அன்புக்குரியவர்களே நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். எனவே இந்த துவாக்கள் நாம் பாடமாக்கி பொருள் வந்து நாம் கேட்டு வரணும். குறிப்பாக இந்த குளிரான காலங்கள் வரும் பொழுது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஸுப்புத்தஹர, நீங்கள் காலத்தை திட்ட வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான். அப்போ ரப்பை அல்லாஹ் எங்களுக்கு நோவினைப்படுத்தலுமா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான். எதன் மூலமாக நோய்படுத்துகிறான்? அவன் நாவின் மூலமாக. என்ன சொல்லலாம் தெரியுமா? காலத்தை அவன் திட்டுகிறான். இன்றைய சில பேரை பார்த்தா குளிரான காலம் வந்தாலும் பேசுறது, கோடையான காலம் வந்தாலும் பேசுறது, மழை பெஞ்சாலும் சில பேர் பேசுறது. மழை என்றது என்ன? பரக்கத்து. ஆனால் மழை வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, வெள்ளத்தின் அதுக்கெல்லாம் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? துவாக்கள் சொல்லி தந்துக்கிறாங்க. நம்ம அதைத்தான் நம்ம கேட்கணும். இன்றைக்கு மழையும் திட்டுறது, எது வெயிலையும் திட்டுறது, குளிர் எல்லாத்தையும் திட்டுறது தான். நபியாக சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான், காலத்தை திட்டுகிறான். நான் தான் காலத்தை மாறி மாறி வர செய்கிறேன். உக்கல்லிபுல் லைல வன்னஹார், இரவு பகலை மாறி மாறி வர செய்வது யாரு? அல்லாஹ். அதனால தான் குளிர்காலம் வருது, மாறி காலம் வருது, கோடை காலம் வருது. யா ஹைபத் தஹர், நபியாக சொன்னார்கள், அந்த மோசமான காலமே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறாங்க. அப்போ நாம் இது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனுஷன் உள்ளத்தால் காலத்தை திட்டுவான்னு சொன்னால் அது நம்ம எதோட சம்மந்தப்படுது? நம்ம நம்பிக்கையோ நம்ம ஈமானோட சம்மந்தப்படக்கூடிய விஷயம். அதனால் மிகவும் கவனமாக இருப்போம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவோம். குறிப்பாக நரகத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? நமக்காக வேண்டியும் நம்முடைய பெற்றோர்கள்,
அதே போன்று நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் மன்னரைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவரை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.